சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சூரியனை அதிபதியாக கொண்ட காடுகளின் ராஜா நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கம்பீரமும் நேர்மையும் யாருக்கும் தலைவணங்காத ஒரு குணமும் உங்களுடைய பிறவியின் ஒரு பயனாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் உங்களின் தனிமை எவ்வளவு கொடூரமானது என்பதை நீங்கள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்திருப்பீங்க. எப்போதுமே முதலாவதாக ஓடி இறுதியில் தனித்து நின்ற முக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். கூட்டு தொழில் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் தாங்கிய ஒரு கதை. ஒரு பெரிய ஒரு காரியத்தையோ ஒரு தொழிலையோ பலரை நம்பி நீங்கள் கையில் எடுத்தபோது மற்றவங்க பயந்து பின்வாங்கிய ஒரு தருணத்தில் நான் இருக்கிறேன் வாருங்கள் என்று சிங்கமாய் நீங்கள் முன்னின்று உங்களுடைய சொந்த பணத்தையும் உழைப்பையும் கொட்டி அந்த ஒரு பாதையை நீங்கள் சீரமைத்தும் கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு பாதை வெற்றி பாதையை நோக்கி சென்று முதலில் நீங்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டதை நீங்களாகத்தான் அந்த ஒரு கூட்டு தொழிலில் ஒரு நபராக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பாதை ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லும் பொழுது உங்களை எப்படியாவது கலட்டி விட வேண்டும், இவன் கூட இருந்தால் இவன் தான் பாதி பங்கு கேட்பான் என்பதற்காக உங்களை கலட்டி விடுவதற்காக உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டு தொழில் செய்த அத்தனை நபர்களும் உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத பெயர்களையும் உங்கள் மீது வைத்து உங்களை அந்த ஒரு தொழிலை விட்டு நிச்சயமாக நீக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த தொழிலானது இந்த ஒரு நாளில் வளர்வதற்கு முக்கியமான ஒரு காரணமாக ஒரு தூண்கற்களாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபரை நீங்கள் தான். ஆனால் உங்களையே அந்த ஒரு நபர்கள் தூக்கி எறிந்திருப்பாங்க. அதை இன்னும் நீங்கள் மறக்காமல் மனதிற்குள் வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. குடும்பத்தின் பாரத்தை ஒற்றை ஆளாக சுமந்து ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கதையும் உங்களுடைய வாழ்க்கை கதையாகத்தான் இருக்கும். குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய வட்டத்திலோ ஒரு பெரும் கஷ்டம் வந்தபோது உங்களுடைய சொந்த கவலைகளை நீங்கள் மறந்தும் முன்னால் வந்து நின்று அந்த ஒரு பாரத்தை சுமந்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் நிலைமை சீரான பிறகு உங்களின் அதே கம்பீரமும் நீங்கள் நேராக பேசிய சில உண்மைகளும் அவர்களுக்கு நிச்சயமாக கசப்பாகவும் தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களை யார் செய்ய சொன்னது என்ற ஒற்றை வார்த்தையில் உங்களை தனிமைப்படுத்தி தூக்கி எறிந்த மனிதர்களும் உங்கள் கூடவே இருந்த ஒரு சில மனிதர்களாகத்தான் இருப்பார்கள், அல்லது குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கவும் செய்வாங்க. நட்பிற்காக நீங்கள் உலகையே எதிர்த்து ஏமாந்த ஒரு வாழ்க்கை கதை உங்களுடைய வாழ்க்கை கதையாகத்தான் இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்ட போது உலகத்தையே எதிர்த்து அவர்களுக்காக நீங்கள் வாதாடி இருப்பீங்க. முடிந்த அளவுக்கு பணத்தையும் கொடுத்து உதவியையும் செய்திருப்பீங்க. ஆனால் அதே நண்பருக்கு உங்களால் ஒரு காரியமாக வேண்டி இருந்த போது அவர் உங்களுக்காக ஒரு வார்த்தைகள் கூட பேசாமல் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்திருப்பார். கடைசியில் நியாயத்திற்காக போராடிய நீங்கள் மட்டும் துரோகத்தின் விளிம்பில் தனியாக நின்று கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வாழ்க்கையில இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கோபத்தால் நீங்கள் நிறைய விஷயங்களையும் உறவுகளையும் நிச்சயமாக இழந்திருப்பீங்க. உங்களின் கோபம் என்பது யாருக்கும் தீங்கு விளைவிப்பது கிடையாது. இருந்தாலுமே அநியாயத்தை கண்டு பொங்கக்கூடிய ஒரு எரிமலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போதுமே இருக்கும். ஆனால் இந்த உலகம் சாணாக்கியத்தனத்தை விரும்புகிறதே தவிர உண்மையை விரும்புவது கிடையாது என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய அதிரடி கோபத்தால் நீங்கள் இழந்தது சாதாரணமான மனிதர்களை மட்டும் கிடையாது. உங்களை உயிராக நேசித்த நெருங்கிய இரத்த பந்தங்கள், உங்களோடு பல வருடங்கள் பயணித்த 6 உயிர் நண்பர்கள் மற்றும் உங்களை மனதார நேசித்த ஒரு ஜீவனாகவும் ஒரு காதல் வாழ்க்கையாக கூட இருக்கலாம், அவர்களையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே இழந்திருப்பீங்க. உங்களின் அதிரடி கோபத்தால் நீங்கள் இழந்தது சாதாரண மனிதர்களை கிடையாது என்பதை அந்த ஒரு நாளில் தான் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களை விட்டு பிரிந்ததற்கு காரணம் அவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போனது கிடையாதுங்க. நீங்க கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிய விதங்களும் ஒரு சம்பவத்தில் உங்களை சார்ந்த ஒருவர் தவறு செய்த போது ஒரு நாசுக்காக சொல்வதற்கு பதிலாக எல்லோருக்கும் முன்னால் நீ செய்தது துரோகம், நீங்கெல்லாம் ஒரு மனிதனா என்று முகத்தில் அடித்தார் போல் பேசிய சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் மனதில் துரோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போதுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நாக்கில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் நெருப்பை விட கொடூரமான சில வார்த்தைகளை சுட்டரித்திருக்கும். அதனால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக பேச வேண்டும். இதுவரைக்கும் மறைமுகமாகவும் எதற்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை என்று அமைதியாக இருந்த இடத்தில்
நீங்கள் நேரடியாக பேசி பார்த்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்கள் தானாகவே விலகி ஓடுவாங்க. இவர்கள் கசப்பாக பேசினாலும் உண்மையைத்தான் பேசுவார்கள் என்று சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு தனி நன்மதிப்பு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் வெளிப்படையான தன்மை பல நேரங்களில் பல விஷயங்களையும் பெரிய மனிதர்களின் தொடர்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய நேர்மையான ஒரே ஒரு பேச்சு மட்டும்தாங்க. சிம்மம் ராசியான நீங்கள் உங்களுடைய கம்பீரமான குரல் உங்களின் ஆக சிறந்த ஒரு ஆயுதமாக எப்போதுமே இருக்கும். நீங்கள் பயந்து நடுங்கி பேச வேண்டிய அவசியம் என்பது எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கப் போவது கிடையாது. தைரியமாக அதே ஒரு சமயம் வேகத்தை குறைத்து நீங்கள் பொறுமையாக பேசி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நிச்சயமா நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கோபம் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சக்தியாக மாறும் தெரியுமா? உங்களுடைய கோபம் இனி வெற்று சண்டையாக மட்டும் இல்லாமல் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை சக்தியாக மாறவும் ஆரம்பிக்கும். உங்களின் கோபத்தை கண்டு மிரண்டவர்கள் இனி உங்களின் நியாயமான கோபத்திற்கு பயந்து நடுங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களது அமைதியை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய 3 செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டு புன்னகையோடு எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய புதிய உங்களை நீங்களே கண்டறியக்கூடிய ஒரு நாட்களும் ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். அமைதியின் பலன் என்ன தெரியுமா? சில இடங்களில் நீங்கள் பேசுவதை விட மௌனமாக இருப்பதுதான் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு தண்டனை என்பதை புரிந்து கொண்டு மௌனத்தையே நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கோபத்தை அழிவு சக்தியாக மாற்றாமல் அதை உங்களுடைய தொழிலில் வெற்றியாக மாற்றக்கூடிய வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய தொழிலை மட்டுமே நீங்கள் நம்பி எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள செய்யவும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கிறது. இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பார்த்தால் வாழ்க்கையில் இன்னும் சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நாராயணனுக்கு அல்லது சிவன் கோவிலில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமையை சமர்ப்பித்து நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் போதும். இதை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம். தந்தைக்கு அல்லது தந்தை நிகர் உள்ளவர்களுக்கு மரியாதை செய்து ஆசை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் நீங்கள் பரிகாரத்தை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடக்கூடாது. அது பணம் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேறு சொத்து ரீதியான பிரச்சனைகள் அல்லது திருமணம் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுவது என்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரப்பட்டு எந்த விதமான புதிய முதலீட்டிலும் முறையான ஆவணங்கள் இல்லாமல் இறங்கக்கூடாது. அப்படி இறங்கினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.